ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி நோட்ஸில் மக்காச்சோளத்தை வச்சு மக்காச்சோள தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம மக்காச்சோளத்தை வச்சு மக்காச்சோள குல்ஃபி ஐஸ், மக்காச்சோள ஆம்லேட் இதெல்லாம் செஞ்சுருக்கோம். இதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மக்காச்சோளத்தை வச்சு சிக்கன் 65 டேஸ்ட்டில் மக்காச்சோள தட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மக்காச்சோளத்தை குக்கரில் போட்டு உப்பு போட்டு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்து உதுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். இதில் 50 கிராம் அளவு அரிசி மாவு, 50 கிராம் அளவு கோதுமை மாவு, உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, அப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். தண்ணி தேவையான அளவு, குக்கிங் ஆயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மக்காச்சோளத்தை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மக்காச்சோளத்தை இப்போது இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மக்காச்சோள பேஸ்ட்டை கொட்டிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம், அரிசி மாவு, கருவேப்பிலை, மல்லி இலை, மிளகாய் பொடி, உப்பு, மிளகு பொடி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கைகளாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போர்ட்லேயும் கட்டையிலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கையில் எண்ணெயை தேய்ச்சிட்டு நம்மளோட மிக்ஸ்லேருந்து நம்ம எப்போவுமே சப்பாத்தி மாவுக்கு எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்து இதில் வச்சு தேரட்டி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு நம்ம ஷேப் பண்ணி அழகாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணால் அழகாக ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இதை தனியாக எடுத்துக்கலாம். சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம மறுபடியும் தேய்ச்சி ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் தேய்ச்சி வச்சுட்டேன். பிசையும் போது ட்ரையாக இருந்தால் மட்டுமே நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இல்லைனா மக்காச்சோளத்தை அரைக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றணும்ல, அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம தேய்ச்சி வச்சுருந்த மக்காச்சோள தட்டையை இதுக்குள்ள ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணும்போது சிம்மில் வச்சுட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு, நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நம்மளோட மொறு மொறுன்னு செம டேஸ்டான மக்காச்சோள தட்டை ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.